வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். 50 கேள்வியாக. இதில் 51 கேள்வி இருக்குது, ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ 30 நிமிடங்கள். பட் நம்ம நிறைய ஆன்சர் பேசிக்கிறதுனால நம்ம 15 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறுபடியும் பாட்டி கேட்டுக்கலாம். ஸோ பார்க்கலாம், குவிக் ரிவிஷன் மாதிரி. ரைட்டா? ஓகே. பாரத் முன் அறிவிப்பு அமைப்பு, பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ரைட்? இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு மையம், IITM, தட் இஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்டீரியாலஜி, ரைட், புனேயால் உருவாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. மினிட்மேன் 3 கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணை, ICBM, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டுள்ளது? தட் இஸ் அமெரிக்கா. ரைட்? ஓகே. அடுத்தது, கர்நாடகா மற்றும் குஜராத் தொடர்ந்து விண்வெளி தொழில்நுட்ப கொள்கையை அங்கீகரித்த 3வது மாநிலம் தமிழ்நாடு. ரொம்ப ரொம்ப முக்கியம். TNPSC ஃபஸ்ட்டு 2 இருந்து கர்நாடகா மற்றும் குஜராத் தொடர்ந்து விண்வெளித்துறையில் கொள்கையை தொழில்துறை கொள்கை அங்கீகரித்த 3வது மாநிலம் தமிழ்நாடு. ஸோ ஃபஸ்ட் 2ம் கர்நாடகா அண்டு குஜராத். காட்டு ஒட்டகங்கள் அன்னைக்கு அதிகமாக உள்ள நாடு, தட் இஸ் வைல்டு. ஸோ தட் இஸ் ஆஸ்திரேலியா. இது எல்லாமே மாறி இருக்குது. சரி, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, ஃபைன். ஓகே. தென் எந்த நாட்டில் அதிக எண்ணிக்கையில் வீட்டு ஒட்டகங்கள் வளர்க்கக்கூடிய டொமஸ்டிக் ஒட்டகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா சோமாலியாவில் இருக்குது. ரைட்? சோமாலியா. இந்தியாவில் முழுமையான கல்வியறிவு பெற்ற முதல் மாநிலமாக எந்த மாநிலம் உருவாயுள்ளது? மிசோரம். 100% லிட்ரேட், 100க்கு 100, எல்லாருக்கும் எழுத படிக்க தெரியும், ப்ராப்பராக எழுத படிக்க தெரியும்னா மிசோரம் ஃபஸ்ட்டு. அடுத்து, மல்டி ஏஜென்சி சென்டர், MAC, எந்த அமைப்பின் கீழ் செயல்படுகிறது? புலனாய்வு அமைப்பு, IB. ஒன்றும் இல்லை, IB. ரைட்? RS-24 யார்ஸ் என்பது எந்த நாட்டால் உருவாக்கப்பட்ட கண்டமிட்டு கண்டம் பாயும் ஒரு ஏவுகணை? தட் இஸ் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டதான் RS-24. இதுவும் ICBM, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், கண்டமிட்டு கண்டம் பாய்கிறது. அடுத்து, இந்தியாவின் கடல்சார் துறையில் பாலின சமத்துவத்தை மேம்படுத்த அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட முயற்சியின் பேர் என்னன்னா சாகர் மே சம்மான். இது இந்தி, அப்படித்தான் இருக்கும். 60வது கேள்வி, மனித மேம்பாட்டு குறியீடு HDI 2025 2025 இந்தியாவின் தரவரிசை 130வது. ஓகே, அது போட்டது சேவ் ஆகலை. 130வது. ரைட்? ஓகே. அடுத்து, சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட மகாலு மலை எந்த 2 பகுதிகளுக்கு இடையிலான எல்லையில் அமைந்துள்ளது? தட் இஸ் நேபாளம் மற்றும் திபேத். அந்தோனி அல்பானிஸ் எந்த நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார்? ஸோ ரீசன்ட்லி வாஸ் செலக்டட். எந்த நாடு அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஆஸ்திரேலியா. ஸ்வமித்ரா, தட் இஸ் சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரோவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் திட்டத்தை அமைத்துள்ள முதன்மை அமைச்சகம், தட் இஸ் பஞ்சாயத் ராஜ், மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ். இந்தியாவில் முதல் செயற்கை நுண்ணறிவு AI தரவு மைய பூங்கா எங்கே அமைந்தது? சத்தீஸ்கட். AI பார்க். இக்லா எஸ் என்பது எந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட மனித கையடக்க வான் பாதுகாப்பு மெத்தட்? மேன் பேர்ட்ஸ், தட் இஸ் ரஷ்யா. 66வது கேள்வி, பிரதம மந்திரி மித்ரா திட்டத்தை எந்த அமைச்சகம் செயல்படுத்துகிறது? பிரதம மந்திரி மித்ரா திட்டம், தட் இஸ் ஜவுளி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் ஆண்டுதோறும் எந்த நாளுக்கு? ஏப்ரல் 30. ஆயுஷ்மான் திவஸ். ரைட்? திவஸ் மீன்ஸ் நாள். இந்தியாவில் முதல் சான்றளிக்கப்பட்ட பசுமை நகராட்சி பத்திரத்தை வெளியிட்டுள்ள இந்திய நகரம். ரைட்? கிரீன் சர்டிஃபிகேட், தட் இஸ் ஃபார் காஜியாபாத். எங்கே இருக்குது? ஹரியானா, காஜியாபாத்.
நோ நோ, இப்போ உத்தரப்பிரதேஷ், காஜியாபாத், உத்தரப்பிரதேஷ். ரைட். அடுத்து, சிறப்பு 301 அறிக்கை எந்த நாட்டு அமைப்பால் வெளியிடப்பட்டுள்ளது? தட் இஸ் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி, LUSTR. ரைட். ஓகே. அடுத்து 70 கேள்வி. இந்திய பசுமை ஹைட்ரஜன் சான்றிதழ் திட்டம். ரைட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கிரீன் ஹைட்ரஜன் சர்டிஃபிகேட் ஆஃப் இந்தியா, கிரீன் ஹைட்ரஜன் திட்டம் எந்த அமைச்சகம் தொடங்கினா புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தட் இஸ் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. சமீபத்தில் செய்தியில் பார்த்த உட்ரானோ அதாவது உட்ரூஞ்சி அப்படின்னு பேர் எரிமலை பொலிவியாவில் இருக்கு. பொலிவியா. ரைட். பேரே புரிய மாட்டேங்குது. ஃபைன். உலக இராணுவ செலவின் அறிக்கை போக்குகள் பற்றி எந்த அமைப்பால் வெளியிடப்படுகிறது? ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிலையம், தட் இஸ் ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம். சர்வதேச கழுதை புல தினம் வந்து ஏப்ரல் 27. ரைட். 74வது கேள்வி. இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம் I4C எந்த அமைச்சகத்தின் கீழ் நிறுவப்பட்டது? தட் இஸ் உள்துறை அமைச்சகம். சைபர் குற்றம் எல்லாமே உள்துறை அமைச்சம் தான். ரைட். பாலிகட்டன் எந்த இரு நாடுகளுக்கிடையே இருதரப்பு இராணுவ பயிற்சி ஆகும்? தட் இஸ் பிலிப்பைன்ஸ் அண்ட் அமெரிக்கா. ஓகே. அடுத்தது, நடுத்தர தூர தரையிலிருந்து வானிலக்கை தாக்கும் ஏவுகணை MRSAM எந்த 2 நிறுவனங்கள் கூட்டாக உருவாக்கியுள்ளன? தட் இஸ் பாரத ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, DRDO. ரைட். டிஃபென்ஸ் ரிசர்ச், பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் இஸ்ரோ ஏர்ஸ்பேஸ். இஸ்ரேல் DRDOவும் இஸ்ரேலும் சேர்ந்து பண்ணது. ஓகே. ரொம்ப முக்கியமானது. தட் இஸ் MRSAM. தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் எந்த அமைச்சகம்? நீரி, நேஷனல் என்விரான்மெண்டல் எனர்ஜி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகே. எந்த அமைச்சகத்தின் கீழ் வந்து நிறைய பேர் நம்ம என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி நினைப்போம், ஆனால் அது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம். தட் இஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே. சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட அருண் 3 நீர் மின் திட்டம் நேபாளத்தில் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவும் நேபாளம் சேர்ந்து பண்ணக்கூடியது. தட் இஸ் அருண் 3 நீர்மின் திட்டம். நேபாளம் தனது முதல் தேசிய யாக் தினம், ஓகே, ஏப்ரல் 20. இது அவ்வளோ பெரிய முக்கியமான கொஸ்டின் இல்லை. நெக்ஸ்ட், ஏப்ரல் 2027 பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க பிங்க் இ ரிக்ஷா திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது அப்படின்னா மகாராஷ்டிரா. பிங்க் இ ரிக்ஷா திட்டத்தை தொடங்கியது வந்து மகாராஷ்டிரா அரசு. நார்மலாக தமிழ்நாடு திட்டங்கள் நிறைய கேள்விகள் வரும், அதனால் நீங்கள் யோசிக்க தேவையில்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட மவுண்ட் ஸ்பர் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? அமெரிக்கா. மவுண்ட் ஸ்பர். ரின்டியா பட்டுக்கான புவியியல் குறியீடு குறிச்சொல்லை எந்த மாநிலம் பெற்றுள்ளது? தட் இஸ் மேகாலயா. இது மேகாலயா. நம்ம ஊரில் காஞ்சி பட்டு மாதிரி அங்கே இருக்குது ரின்டியா பட்டு என்பது வந்து மேகாலயாவில் இருக்கு. ரைட்டா? ஓகே, ஃபைன். அடுத்தது, சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட காசனூர் வனநோய் KFT. ஓகே, ரைட். எந்த வகையான நோய் ஆகும்? இது வைரஸ் இரத்த கசிவு, வைரல் பிளட் ஊசிங். ரைட்? ஓகே. பக்கே புலிகள் சரணாலயம் எந்த மாநிலம்? அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புலிகள் சரணாலய பேர் ஓகே. ரைட். 85வது கேள்வி. இந்தியாவின் முதல் தானியங்கி வௌவால் கண்காணிப்பு அமைப்பை எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது? பேட் எக்கோமாஸ். தட் இஸ் இந்திய மனித குடியேற்ற நிறுவனம் IHS. ரைட்? IHS. ஓகே. சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட மவுண்ட் கான்லோவோன் எந்த நாட்டில் அமைந்துள்ளதுன்னா
பிலிப்பைன்ஸ். ரைட். பிஎஸ்எல்வி போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் சுற்றுப்பாதை பரிசோதனை தொகுதி 4 POEM 4 எந்த விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பால் உருவாக்கப்பட்ட விண்வெளி ஆராய்ச்சி தளமாகும்? தட் இஸ் இஸ்ரோ, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். ஏப்ரல் 25 2000 ஆண்டுகள் பழமையான மெகாலித்திக் நினைவு சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக எந்த மாநிலம் தெரிவித்துள்ளது? யோசித்து பாருங்க. 2000 ஆண்டுகள் முன்மையான மெகாலித்திக் நினைவு சின்னங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு மாநிலம் சொல்லியிருக்கு. அது எந்த மாநிலம் அப்படின்னா கேரளா. நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். தட்ஸ் கேரளா. 89 3.2 மீட்டர் துணை ரேடியோ மற்றும் மில்லிமீட்டர் அலை தொலைநோக்கியான 3 கார்ஜஸ் அண்டார்டிக் I-88E எது அப்படின்னா யார்கிட்ட இருக்குன்னா சீனா. போஷன் பக்வாடா முயற்சியை செயல்படுத்தும் அமைச்சகம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். போஷன் பக்வாடா, ரைட். ஸோ குழந்தைகளுக்கு நல்லா சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறது தான் போஷன் பக்வாடா. அடுத்தது பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு, தட் இஸ் PAI, பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் படி எந்த மாநிலம் அதிக எண்ணிக்கையிலான முன்னணி கிராம பஞ்சாயத்துகளை கொண்டுள்ளது? முன்னணி கிராம பஞ்சாயத்து ப்ரோக்ரஸிவ், தட் இஸ் குஜராத். உலக ஹோமியோபதி தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது? தட் இஸ் ஏப்ரல் 10. ஹோமியோபதி டே ஏப்ரல் 10. இந்திய பதிவாளர் ஜெனரல், தட் இந்தியன் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா எந்த அமைச்சகத்தின் கீழ் இருக்குன்னு? அது வந்து உள்துறை அமைச்சகம். மக்கள் தொகை கணக்கெல்லாம் எடுக்கிறாங்களா, இப்போ எல்லாரும் தெரியணும். தட் இஸ் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்திய பதிவாளர் ஜெனரல். ஓகே. மின்னணு கூறுகளின் உற்பத்தியை ஊக்குவிக்க அமைத்துள்ள அறிமுகப்படுத்திய திட்டத்தின் பேர் வந்து மின்னணு கூறுகள் உற்பத்தி திட்டம். மின் அணு கூறுகள் உற்பத்தி திட்டம். அடுத்து 2025 ஆண்டு தேசிய பழங்குடி இளைஞர் விழாவை நடத்தும் மாநிலம் நடத்திச்சு, ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. தட் இஸ் மிசோரம். நேஷனல் ட்ரைபல் ஃபெஸ்டிவல். ரஃபேல் கடல் போர் விமானங்களை எந்த நாட்டிலிருந்து வாங்கப்பட்டுள்ள? பிரான்ஸ். ரஃபேல் எல்லாமே பிரான்ஸ் தான். தரையாக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, வானாக இருந்தாலும் எல்லாமே தட் இஸ் பிரான்ஸ். மடகாஸ்கரில் சமீபத்தில் நடக்கப்பட்ட ஆய்வின்படி ஹாண்டா வைரஸின் பிரத்யேக கேரியராக எந்த இனம்? கருப்பு எலி, பிளாக் ரேட் தான் ஹாண்டா வைரஸ் ஓட கேரியர், ரைட். முக்கியமான கனிமங்கள் துறையில் தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக 2025 ஆண்டு அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர், ரைட். தட் இஸ் முக்கியமான கனிமங்கள், தட் இஸ் தேசிய முக்கியமான கனிமப்பணி. தேசிய முக்கியமான கனிம பணி. ஓகே. தென் 99 உலகளாவிய தொழில்நுட்ப உச்சி மாநாடு GTS குளோபல் டெக்னாலஜி சமிட் எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. ரொம்ப முக்கியம். உலகளாவிய தொழில்நுட்ப உச்சி மாநாடு குளோபல் டெக்னாலஜி சமிட் புதுடெல்லி. சமீபத்தில் செயலில் காணப்பட்ட ஹாட் அண்ட் மெக்டானல் தீவுகள் எந்த இந்திய பெருங்கடலில் இருக்குது அப்படின்னா இந்திய பெருங்கடலில் இருக்குது. இந்திய பெருங்கடலில் இருக்கிறது, ரைட். ஸோ ஃபைனலி நம்ம ஆரம்பித்தோம். சமீபத்தில் செயலில் காணப்பட்ட கிலாவியா எரிமலை வல்கனோ, இது ஆக்டிவ் வல்கனோ, அமெரிக்காவில் ஹவாய் மாநிலத்தில், ஹவாயில் இருக்குது. அமெரிக்காவுடைய ஹவாயில் இருக்குது, ரைட். ஸோ தேங்க்யூ. நம்ம குயிக்காக ஆன்சர் பார்த்துட்டோம். ஜஸ்ட் யூ கேன் லிசன் அண்ட் க்ளோஸ் இட். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.